ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன தடவை உபவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம். உபவாசம் எப்படி நாம் எடுத்தால் நம்முடைய நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து நம்மை விடுதலையாக்குவார் என்ற காரியங்களை நாம் கவனித்தோம். தொடர்ந்து நாம் ஜெபத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே எப்படி அவர்கள் ஜெபித்தார்கள், அது நிமித்தமாய் சபை வளர்ந்தது என்று வேதத்தின் வழியாக நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்தவங்க ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இந்த வேதத்துல பார்க்கும் பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் ஒன்று அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவின் வாக்குத்தத்தத்துக்காக நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஹல்லேலூயா. எங்க காத்திருக்கிறோமா? ஒரு அதை வாசிக்கலாம். எங்கே காத்திருக்க வேண்டும்? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். ஹல்லேலூயா. இப்போ எதை விட்டு நம்ம போக கூடாதாம்? எருசலேமை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகாமல். ஹல்லேலூயா. எருசலேம்னா என்ன? வேதத்துல நீங்க பாருங்க, சாலமோன் கட்டின ஆலயம். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எருசலேமை விட்டு என்ன செய்யாதீங்க? போகாதீங்க. அங்கே நீங்க பிதா ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க அங்க காத்திருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்க போகிறது. காத்திருப்பதல்னா என்ன? எப்படி காத்திருக்கணும்? சில பேர் ஜெபம் பண்ற மாதிரி சபைக்கு சபையில வீணான கதைகளை பேசிக்கொண்டு அல்லது வீணான சிந்தை கொண்டு வீணான எண்ணங்களை கொண்டு சபைக்குள்ள இருப்பார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க எருசலேமிலே நீங்க காத்திருக்க வேண்டும். காத்திருப்பதல்னா என்ன? ஜெபத்திலே நாம் இருக்கிறது தான் காத்திருப்பதல். ஹல்லேலூயா. எதுல இருக்கிறோமா? சபைக்கு நீங்க வந்ததும் நம்முடைய சிந்தை அங்க எங்க போக கூடாது. சபைக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? வந்த உடனே முழங்கால் நின்று கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஜெபிக்கணும்? நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தான் உங்க ஆவிக்குரிய சபையாகிய இருதயம். 2 சபை இருக்குது. ஒன்று தேவ சபை, எருசலேமின் சபை. 2வது சபை நம்முடைய இருதயமாகிய சபை. அப்போ சபைக்குள்ள, இந்த சபைக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்க சபை, உங்க இருதயம் உங்களுக்குள்ள அனல் கொண்டு அது பத்தி எரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பக்தி விருத்தி அடையும். அப்போ அது பக்தி விருத்தி அடைய அடைய நமக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? அதுதான் பிதாவின் வாக்கு தத்தங்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்படியே லூக்கா எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும்
எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு பலத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். நீங்க எருசலேமிலே நீங்க காத்திருக்கும் பொழுது ஒரு பலன் உங்களுக்குள்ள கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா சர்ச்சுக்கு போய் வந்துடணும், லேட்டா வருவாங்க, சீக்கிரமா என்ன செய்யணும், போயிடணும். பாஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் லேட்டா ஆச்சுன்னா கூட அவங்களால அதை என்ன செய்ய முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. சீக்கிரமா போயிடணும், வெளியே சீக்கிரமா போயிடணும். இது எதை காட்டுகிறது? நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை காண்பிக்கிறது. சாத்தான் நமக்குள்ளே அவன் கிரியை செய்கிறதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. சபைக்கு வந்த உடனே நமக்குள்ள இருக்க வேண்டிய யோசனை என்னன்னா, ஒரு புது பலத்தை நான் பெற வேண்டும், அது கர்த்தரிடத்திலே நான் பெற வேண்டும். அந்த பலத்தை நாம் பெற வரையிலும் நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போவதில்லை என்ற தீர்மானத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபைக்கு வர்றது லேட்டு, ஆனா சீக்கிரம் போன நினைக்கிறது சாத்தானுடைய தந்திரங்கள். இப்ப வெளியே போயும் ஒன்னும் சாதிக்க போறதில்ல. ஆனா சபைக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு புது பலத்தை நமக்கு தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளலாம். 1:8 வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பிதா ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நீங்க எருசலேமிலே காத்திருங்கள், ஒரு பலத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் என்றால் என்ன? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், சபைக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளே ஊற்றப்படுகிறார். சபைக்குள்ள ஆவியானவர் இறங்கி அசைவாடும் பொழுது ஒரு புது பலத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சபைக்குள்ள வந்த உடனே பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் நம்மால வாழ முடியாது. தேவனுக்காக நம்மால வாழ முடியாது. தேவ சித்தத்தை நம்மால செய்ய முடியாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற சம்பவங்களை குறித்து, வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து, சபையில் இருக்கிற காரியங்களை குறித்து அவர் வெளிப்பாடுகளை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரோடு நாம் இணைஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் 1:14-15 நம்ம அப்படியே வாசிக்கலாம். அங்கே அவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இவங்க என்ன செய்தாங்களா? இப்போ எல்லாரும் கூடி ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. சபைக்குள்ள நீங்க ஜெபத்தோடு வேண்டுதலோடு நீங்க தரித்திருக்க வேண்டும். அதிகமா ஜெபிக்கிற இடத்துலதான் அந்த இடத்துல ஒரு எழுப்புதலை நம்மால காண முடியும். ஹல்லேலூயா. இந்த சபையில ஜெபம் அதிகமாகும் பொழுது சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து இந்த சபை பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா.
ஜெபம் எங்க இருக்கிறதோ, எந்த சபையில ஜெபம் இருக்கிறதோ அந்த சபை வளரும். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்களா? கேட அப்படியே வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த பொழுது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, ஹalleluya. பாருங்க, இங்க 120 பேர் என்ன செய்தாங்களா? கூடி ஜெபித்தார்கள். ஹalleluya. இந்த 120 பேர் கூடி ஜெபித்த ஜெபத்தின் விளைவு என்ன தெரியுங்களா? அதனுடைய பலன் என்ன தெரியுங்களா? 3000 5000 அப்படியாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பெருக ஆரம்பித்தார்கள். ஹalleluya, ஹalleluya. இப்போ நீங்க நினைக்கலாம், நாங்க ஜெபிக்கிறதுனால சபைக்கு தானே ஆசீர்வாதம், எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? ஹalleluya. சீஷர்கள் கூட அப்படிதான் இயேசுவை கேட்டார்கள். நாங்க எல்லாத்தையும் என்ன செய்துட்டோம்? விட்டுட்டு வந்தோம். இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க. நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இரட்டத்தனையாக நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹalleluya. சபைக்காக, ஊழியத்திற்காக, இயேசுவுக்காக நீங்க உங்க நேரத்தை இழந்து, உங்க பணத்தை இழந்து நீங்க எதெல்லாம் இழக்கிறீங்களோ அதெல்லாம் இரட்டத்தனையாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya. அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நீங்க சபைக்கு அல்ல, போதகருக்கு அல்ல, நீங்க கர்த்தரை முன்வைத்து, தேவனை முன்வைத்து அவருக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் அது வீணாகுவது கிடையாது. இரட்டத்தனையான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஹalleluya. நீங்க சபையில ஜெபிக்க 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 உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. அன்னாள் வேதத்துல பார்க்கிறோம். அன்னாள், 2 அன்னாள் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு அன்னாள், தேவ சபையிலே அவங்க ஜெபித்தாங்க. அவங்களுக்கு என்ன கிடைத்தது? என்ன கிடைச்சதுங்க? ஒரு ஆண் குழந்தை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். சபையில ஜெபிச்சதனால அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹalleluya. புதிய ஏற்பாட்டுல ஒரு அன்னாள் இருக்கிறாங்க. 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் விதவை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, சபைக்குள்ளவே அவங்க வாழ ஆரம்பித்தாங்க. சபையில பாய் போடுறதும், பெருக்கிறதும், கிளீன் பண்றதும், இதுதான் அவங்க வேலை. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்க 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 கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும் பொழுது அந்த அன்னாள் ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றிவிட்டார். ஹalleluya. அந்த சபைக்கு ஒரு தீர்க்கதரிசியாக அவங்க மாறினது காரணம் என்ன? சபையில ஜெபித்த ஜெபத்தின் வழியாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அதுதான் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள். ஹalleluya, ஹalleluya. நீங்க சபைக்கு வந்து எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவாய் சபை ஆசீர்வதிக்கப்படும். அதே போல உங்க குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் 2:1 நம்ம வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம். பெந்தெகோஸ்தே என்றும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே வந்து இருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும்
பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த வேதத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் கூடி செபித்திருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எங்க நடந்தது? அது சபைக்குள்ளே நடந்தது. ஹல்லேலூயா. எங்க நடந்ததுங்களா? பக்தல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த சம்பவம் சபைக்குள்ளே நடந்தது. சத்தமா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம், கை கொடுத்து சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சபையில ஒரு மனதாய் நீங்க கூடும் பொழுது ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனதை கர்த்தர் பார்க்கிறார். சபைக்கு தேவை அந்த ஒரு மனம், சபைக்கு தேவை அந்த ஜெப ஆவி. நீங்க ஜெப ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அக்கினியாக இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அக்கினியா இறங்கி வந்த தேவன் அவர் என்ன செய்கிறார்? கீழே அப்படியே வாசிக்கலாம். வானத்தின் கீழே இருக்கிற எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசினதை அவர்களால் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார். ஹல்லேலூயா. என்ன அடைஞ்சாங்களா? கலக்கம் அடைஞ்சாங்க. ஏன் கலக்கம் வருது? அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது சீஷர்கள் பயந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா ஆவியானவர் அக்கினியாய் வந்த பொழுது அங்க இருந்த ஜனங்கள் கலக்கம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் பயந்தாங்க. இப்போ என்ன நடக்குது? அவங்க பேசுற பாஷைகள் வித்தியாசமான பாஷைகள், நம்ம நாட்டு பாஷைகள் அல்லது விதவிதமான பாஷைகள் அந்த இடத்துல பேசப்பட்டது. அதை கேட்ட ஜனங்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள், கலக்கம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல இன்னல்கள், பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், பல உபத்திரங்கள், பல வேதனைகள் நம்மை கலக்க செய்து கொண்டிருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவர் அக்கினியாய் நம்முடைய சரீரங்களிலே, நம்முடைய ஆவியிலே, நம்ம ஆத்துமாலே அது இறங்கும் பொழுது அப்பவே எதிராளியாக பிசாசு அந்த துன்பங்களோ, அந்த துயரங்களோ, அந்த கண்ணீரோ, அந்த போராட்டமோ அது கலக்கம் அடைந்து ஹல்லேலூயா நமக்கு எதிராய் வந்த அத்தனை வல்லமைகளை முறிந்து விடும், அத்தனை சாப கட்டுகளை உடைந்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தருடைய சமூகத்துல நாம் கூடி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்குள்ள நீங்க வளருவீங்க, தேவனுக்குள்ளாக வளருவீங்க, நீங்க சாட்சியா வாழ முடியும். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, என்னால ஜெபிக்க முடியல, என்னால கர்த்தருக்காய் வாழ முடியல, கர்த்தருடைய சித்தத்தை என்னால அறிந்து கொள்ள முடியல, கர்த்தருடைய சித்தத்தை என்னால செய்ய முடியல. கர்த்தர் பேசுறாரு, ஆனாலும் அதுக்கு நான் செவி கொடுக்க மறக்கிற அந்த வேலையை செய்ய என்னால முடியல. இதுக்கெல்லாம் ஒரே காரணம், நீங்க ஜெபிச்சா இந்த காரணத்துக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய சித்தத்தை தானாக நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க என்னால முடியலன்றீங்களா? நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஜெபிக்க முடியலனாலும் நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல நீங்க நின்று கர்த்தரை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன செய்யணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணணும். சில நேரத்துல சாத்தான் நம்முடைய நாவுகளை கட்டி விடுவான். எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு உங்க ஆவியில அந்த வைராக்கியம் இருந்தாலும் உங்களால ஜெபிக்க முடியாது. சாத்தான் உங்க நாவை கட்டி வச்சிருப்பான். அந்த நேரத்துல தான் நீங்க என்ன பண்ணும்? உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பணும். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது, உங்க இருதயத்துல ஒரு விசுவாசம் இருக்கிறது. அதை விசுவாசத்தோடு நீங்க மனசுல நீங்க ஜெபிச்சாவும் போதும், நாவின் கட்டுகள் உடையும். ஹல்லேலூயா.
உங்க நாவில நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி உங்க இருதயத்தோடு தேவனோடு நீங்க ஐக்கியப்படும் பொழுது நாவின் கட்டுகள் தானா உடையும். ஜெபிக்க முடியாத நீங்க மணிக்கணக்க ஜெபிக்கிற ஆவியை பெற்று விடுவீர்கள். ஹல்லேலூயா. சிலத்துல சாத்தான் விட மாட்டான். சரீரத்தில் பலவீனத்தை கொடுப்பான், சோர்வுகளை கொடுப்பான், அசதிகளை கொடுப்பான், நிர்விசானங்களை கொடுப்பான், தூக்கத்தை கொடுப்பான், பலவீனங்களை கொடுப்பான். ஆனா அதை பார்த்து நீங்க விட்டுறக்கூடாது. அதிகமா ஜெபத்துல போனோம். அதிகமா ஜெபத்துல நீங்க சொல்ல துதி நீங்க சொல்லதான் கர்த்தர் அந்த கட்டுகள் எல்லாம் உடைச்சு உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சோர்வா இருக்கிற அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்களா, ஒரு நாள் உங்களால ஜெபம் பண்ண முடியாது, 2 நாள் ஜெபம் பண்ண முடியாது, ஒரு வாரம் போயிடுவீங்க, அப்புறம் ஒரு மாசம் ஆகும், அது ஒரு வருஷமா ஆகும், அது 10 வருஷமா மாறிடும். 10 வருஷம் ஆனாலும் உங்களால ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க கர்த்தர் கீழ்ப்படியில. நீங்க யார் கீழ்ப்படுறீங்க? உங்களை பலவீனப்படுத்துற சாத்தானுக்கு நீங்க இடம் கொடுத்து அவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால உங்களுக்கு அந்த ஜெபத்துல போக உங்களுக்கு விருப்பம் இல்லாத போயிடும். இப்ப அந்த சோர்வு வருகிறது, பலவீனம் வருகிறது, நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணுங்க? அதை ஜெயிக்கிறது தான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. எதை ஜெயிக்கிறோம்? சாத்தானை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறோம்? ஜெபத்தின் வழியாக. நீங்க ஒரு 10 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. முடியாதுதான், 10 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுக்குள்ள உருவாய் தானா வரும். நீங்க ஜெபிக்க 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 உங்க சோர்வு தானா விலகும், உங்க பலவீனம் தானா விலகும், உங்க வியாதிகள் தானா விலகும், உங்க பலவீனம் எல்லாம் அகன்று போகும். அதுக்கப்புறம் மணிக்கணக்காய் ஜெபிக்கிற அந்த கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4:31 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 31. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபம் பண்ண அந்த இடமே என்ன ஆனதுங்களா? அசைந்தது. ஹல்லேலூயா. அந்த இடம் என்ன ஆச்சுங்க? அசைந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் அந்த இடத்துல அநேகரை கட்டி வச்சிருந்தான். அநேகர் என்ன செய்திருந்தான்? கட்டி வச்சிருந்தான். இவங்க ஜெபம் பண்ண ஒரு அசைவு அந்த சரீரத்துக்குள்ள, அந்த இடத்துக்குள்ள கர்த்தர் ஒரு அசைவு உண்டாக்கினார். எப்படி? பரிசுத்த ஆவினாலே அவர்கள் நிரப்பப்பட்டதனாலே. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தேவ வசனத்தை தைரியமாய் அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உண்மையா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அதிகமாய் ஜெபத்திலே நாம் கடந்து போகணும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல அநேக விசுவாசிகள், அநேக ஊழியர்கள், அநேக சபைகளை சாத்தான் பலவீனம் படுத்தி கொண்டிருக்கிறார். அதை நாம் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சி அது ரொம்ப கிட்ட நெருங்கி விட்டது. அந்த ஆட்சி கிட்ட நெருங்க உலகத்துல சூழ்நிலைகள் மாறும். முதல்ல ஒரு சூழ்நிலை மாறும். அது என்ன சூழ்நிலைனா, ஆவிக்குரிய சபைகளை அவன் அழிக்க அவன் திட்டமிடுவான். ஆவிக்குரிய விசுவாசிகளை அழிக்க அவன் திட்டமிடுவான். ஆவிக்குரிய சபைகளை உடைக்க அழிக்க அவன் திட்டமிடுவான். ஹல்லேலூயா. ஆனா இந்த காலத்துல தான் நம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஏசாயா புத்தகம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 60 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பார்.
அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இருள் இந்த உலகத்தின் மேல வரப்போகிறது. ஹல்லேலூயா. எப்போ இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி வருகிறதோ அந்த காலம் எல்லாம் இருள் நிறைஞ்ச ஒரு காலம். ஹல்லேலூயா. இன்னைக்கே அந்த காலத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கே சபைகளில விசுவாசிகளுக்குள்ள ஊழியருக்குள்ள ஒரு இருள், ஒரு மந்தாரம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் ஊழியர்கள் விழுந்து கொண்டிருக்கிறாங்க, விசுவாசிகள் விழுந்து கொண்டிருக்கிறாங்க, சபைகள் விழுந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? தப்பான உபதேசங்கள், கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சபைகள் இன்னைக்கு எழும்பிக் கொண்டிருக்கிறது. எது நல்ல சபை, எது கள்ள சபை யாருக்குமே தெரியல. எல்லாமே நல்லதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு மாதிரி வித்தியாசமான இருள். இப்ப கர்த்தர் என்ன சொல்றான்னா, ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல என்ன நடக்குதாம்? வாசிங்க, அதே வாசிங்க. பூமியோ காரியுள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையிலே கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் உதிப்பார். ஹல்லேலூயா. உலகமே இருந்து கடந்தாலும் ஆனா உனக்குள்ளே ஒரு பிரகாசம், உங்க சபைக்குள்ள ஒரு பிரகாசம், உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரகாசம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஜெபத்தை மட்டும் நீங்க விடக்கூடாது. ஜெபத்துல நீங்க எடுக்கிற அந்த தீர்மானத்தை விடக்கூடாது. வைராக்கியத்தோடு ஜெபிக்க வேண்டும், வாஞ்சையோடு ஜெபிக்க வேண்டும், தியாகத்தோடு ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை நினைச்சு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது கூட பரிசுத்த ஆவியோடு நாம் ஜெபிக்க வேண்டும், அந்நிய பாஷையோடு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் நான் பார்த்திருக்கிறேன், நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா பரிசுத்த ஆவியில அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆனா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியில அந்நிய பாஷையோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க ஜெபத்துல ஒரு விடுதலையை பார்க்க முடியும், உங்க ஜெபத்துக்கு ஒரு பதிலை பார்க்க முடியும், உங்க ஜெபத்துக்கு ஒரு வெற்றியை பார்க்க முடியும், உங்க ஜெபத்துல அதிசயங்களை நீங்க காண முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டியதுன்னா, அபிஷேகத்தை பெறாத பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெறாத பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். அந்நிய பாஷைகளை பெறாத பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல தேவனோடு நாம் ரகசியங்களை பேச வேண்டும். ஏன்னா வருகிற நாட்கள் பொல்லாத காலங்களா இருக்கிறது. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு அவன் ரகசியத்தை அவன் பேசுகிறான். அப்போ தேவனோடு அவன் பேசும் பொழுது தேவன் அந்த மனிதனுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் காண்பிப்பார். அப்ப அந்நிய பாஷையில ஆவில நிறைஞ்சு நம்ம தேவனோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்க 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 நாம் பழகி கொள்ளும் பொழுது ஆவியானவர் தானாய் நம்மை நடத்த ஆரம்பித்திருவார். ஹல்லேலூயா. நீங்க தப்பான வழியில போனாலும் கர்த்தர் சரியான வழியிலே உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க போற பாதையில என்ன நடக்கிறது, என்ன விஷயம் இருக்கிறது, தெளிவாய் உங்களோடு தேவன் பேசுவார். அதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். தேவ திட்டங்களை புரிந்து கொள்ள முடியும். தேவ சித்தங்களை உங்களால புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய உள்ளத்தில் இருக்க அந்த வாஞ்சைகளை உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவன் பேசுகிறது உங்களால கேட்க முடியும். ஹல்லேலூயா. அதனால ஆவியில நிறைஞ்சு நீங்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அது 1வது வசனத்தை வாசிக்கலாம். மேல எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதித்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் மேல கர்த்தருடைய மகிமை உதித்தது? அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைனா என்ன? எத்தனை பேருக்கு மகிமை தெரியுங்க? மகிமைனா என்னங்க? அது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
மகிமைனா என்ன நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நிறைய பேருக்கு தெரியாது மகிமைனா என்னன்னு தெரியாது. 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம், வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். ஹல்லேலூயா. அப்போ மகிமை என்றால் என்ன? மகிமை என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. மகிமை என்றால் என்னங்க? பரிசுத்த ஆவியானவர். ஆதாம் ஏவாள் மேல கர்த்தருடைய மகிமை இருந்தது. அவங்க என்ன செய்துட்டாங்க? அதை இழந்துட்டாங்க. இயேசு மூலியமாக மறுபடியுமாக அந்த மகிமையை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மகிமை தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் மகிமையாய் ஜொலிக்கிறான். ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையில ஆவியானவர் அவருடைய மகிமையால உங்களை நிரப்ப விரும்புகிறார். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, எனக்கு அந்த மகிமை வேண்டும், எனக்கு அந்த மகிமை வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.